எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொன்னாலே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் அப்படின்னு முன்னாடி வரும். அப்படி பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் அப்படின்னாலே ஒரு ஸ்கூட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் நிறையா வந்துட்டுருக்கு. இந்த எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட்டில் இல்லை. எலக்ட்ரிக் பைக் ஓட்டுறோம் அப்படின்னா அது ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் வந்து நம்மளுக்கு வரணும் இல்லையா? அப்போ தானே நம்ம அந்த பைக்கை வந்து வாங்கி ஓட்டுவோம். அதுக்கு பதிலாக நம்ம ஸ்கூட்டரே வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சு தான் நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் பைக் பக்கம் போகிறதே இல்லை. என்னதான் ரிவோல்ட்டு, டார்க் மோட்டார்ஸ் அப்படின்ட்டு நிறைய பிராண்ட் இருந்தாலுமே அதெல்லாம் டிசைன் வைஸ் தான் பைக் மாதிரி இருக்குதே தவிர ஓட்டுறதுக்கோ அதில் இருக்க டெக்னாலஜியோ பைக் மாதிரி இருக்காது. அப்படி யோசிக்கும் போது தான் இப்போ மார்க்கெட்டில் கலக்கிட்டு இருக்க இந்த ராப்டி ஹெச்பி அப்படிங்கிற இந்த வண்டியும் மேட்டர் அப்படிங்கிற இந்த வண்டியும் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மோகன் விலாக்ஸ். நான் ஏன் இந்த ரெண்டு வண்டியை சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இது எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படி எதுனாலுமே அதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா 48 வோல்ட் இருக்கும், இல்லைனா ஒரு 72 வோல்ட் இருக்கும். அந்த மாதிரி லோ வோல்டேஜில் தான் ரன் ஆகும். ஆனால் இந்த ராப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்வி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹை வோல்டேஜ். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 48 வோல்ட்டு 72 வோல்ட்லாம் எனக்கு வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக 240 வோல்ட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை வோல்டேஜில் ரன் ஆகிற மாதிரி நல்ல ஒரு பவரில் இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்க வண்டி தான் ராப்டி ஹெச்வி அப்படிங்கிறது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டர் எலக்ட்ரிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் யாருப்பா கீர்லாம் இருக்காதுன்னு சொன்னால் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கீர் பாக்ஸோடு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, உண்மையாலுமே எலக்ட்ரிக்கில் அந்த மோட்டார் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் அட்டாச் பண்ணிட்டு இவங்க வந்து புதுசாக ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கியர் பைக் மாதிரியே இதுலேயும் கியர் மாற்றி வந்து நம்ம ஓட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வண்டியை டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ராப்டி எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் ராப்டி T30 அப்படிங்கிற இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஹெச்வி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹை வோல்டேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஹை வோல்டேஜை யூஸ் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு தானே கேட்பீங்க. இந்த ஹை வோல்டேஜில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் எப்படி நம்ம வந்து 240 வோல்ட் தான் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஹீட்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இதனால் நம்மளுக்கு சார்ஜிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஏன்னா அதிகமான வோல்டேஜில் நம்ம சார்ஜ் போடும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜின்னு சொல்லும் போது தான் இந்த வண்டியிலேயே இந்தியாவிலேயே, அதாவது உலகத்திலே பெருசாக சொல்லலாம், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சார்ஜரை இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சார்ஜிங்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. CCS2 சார்ஜிங் போட்டு தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரும்பாலான எலக்ட்ரிக் காரில் இந்த சார்ஜிங் போட்டு தான் இருக்கும். இதனால் நம்ம சார்ஜருக்கு வந்து தேடி அலைய தேவையில்லை. எங்கேயாவது லோக்கல் அந்த 2 வீலருக்கு எங்கடா சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு தேடி அலைய தேவையில்லை. எங்கே கார் சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தாலுமே அங்கே போய் நம்ம இந்த வண்டிக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இவங்க வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அதாவது 0 to 60 km/h ஸ்பீடை வெறும் 3.5 செகண்ட்ஸ்லேயே அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 135 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டியில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆகுது. ஓவராலாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு 250 cc வண்டியை எடுத்து ஓட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இந்த மேட்டர் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வருது இல்லையா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து வராங்க. குஜராத்தை சேர்ந்த கம்பெனி. இவங்க இந்த எலக்ட்ரிக் பைக்கை இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிக்கிறாங்க. பெரும்பாலான பேர் ஏன் எலக்ட்ரிக் பைக் எடுக்கிறது இல்லைன்னா, அது ஒரு ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா, இது பைக் ஓட்டுற ஃபீலிங்கே நமக்கு இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கிறதுனால இவங்க இந்த பைக்கில் கியர் பாக்ஸை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அதனால் இந்த மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களே ரீடிசைன் பண்ணி அதில் கியர் பாக்ஸோட வர மாதிரி டிசைன் பண்ணாங்க. கூடவே ஸ்க்ளட்சையும் கொண்டு வந்தாங்க. இதில் நீங்கள் எப்பயும் போல் ஸ்க்ளட்சை பிடிச்சி நீங்கள் கியர் மாற்றி ஓட்டலாம். ஃபஸ்ட்டு கியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு டார்க் வந்து அதிகமாக இருக்குமோ நார்மல் பெட்ரோல் பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இனிஷியல் டார்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் 4th கியர் வரையும் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைச்சிடும். நீங்கள் கியர் மாற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த வண்டியில்
வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பெட்ரோல் பைக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை கூல் டவுன் பண்ணுறதுக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி இதுலேயும் இந்த கியர் பாக்ஸு இந்த சிஸ்டத்தெல்லாம் வந்து கூலிங் பண்ணுறதுக்காக நாங்கள் லிக்விட் கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 இன்ச் டச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதில் நேவிகேஷன் இருக்குது, மற்ற எல்லா ஃபியூச்சரும் இந்த வண்டியிலையும் இருக்குது. இந்த வண்டி பற்றி இன்னும் டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் நான் போடுறேன். சரி, இப்போ இந்த 2 வண்டியை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் யுனிவர்சல் போர்ட் கொடுக்கறதுனால இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சார்ஜிங்கில் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரில் ரொம்பவே நார்மல் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற சார்ஜரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராப்டி தான் வின்னராக இருப்பாங்க. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து மேட்டர் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு பைக் ஓட்டுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக பெட்ரோல் வண்டியிலேயே ஸ்கூட்டர் ஓட்டும் போது நம்மளுக்கு ஏதோ கை கால் உடஞ்சி போன மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏன்னா கியர் மாற்றி ஓட்டினா தான் நம்மளுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்குது. இதுவே நம்ம ஸ்கூட்டர் நம்ம முறுக்குனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் ஓட்டினாலுமே அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் வர்றதில்ல. எனக்கு அப்படி இருக்கு. அதனால வந்து அந்த கியரோட இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கணும், பவராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, முறுக்குனா போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ராப்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மூணாவது லுக்கு பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராப்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அந்த ஹயபுசா மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்கில் வந்து இந்த வண்டி இருக்கும். இதை ஓட்டும் போதே இது ஒரு பெட்ரோல் வண்டியா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே டவுட் வந்துடும். ஏதோ ஒரு ஃபாரின் வண்டி எடுத்து ஓட்டியிருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பில்டு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும், டிசைன் வந்து நல்லாவே இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராப்டி வந்து நல்லா இருக்கா இல்லை வந்து மேட்டர் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை